இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மதனிக்கு உங்க மேல கோவம் மட்டும் இல்ல, இதோ நிக்கானே என் மகன் சிவபால, இவன் மேல அம்புட்டு நம்பிக்கை. அதுக்காக தான் என்கிட்ட அன்னைக்கு சத்தியம் வாங்கினா. நீ இப்படி சொன்னீங்கன்னா இந்த வெறும்பய வேணா நம்புவான், நான் எப்படி நம்புவேன்? என்னங்க, அந்த சாமி மேலேயே நான் சத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன செய்ய? வேற என்னத்துக்காக வீரா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு நான் ஒத்த கால நின்ன? சொல்லுங்க. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீராவுக்கு 90 போட்டு ஆசீர்வாதம் பண்ணுதப்ப என் மதனி வீராவுக்கு பின்னாடி வந்து நிக்கா. வேற கல்யாணம் பண்ணட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாதட்டின்னு சொல்லி என்ன பார்த்து முறைக்கா. என் காதுக்குள்ள வந்து பேசுதா. வீராவை நீ சிவபாலனுக்கு தான் கட்டணும்னு கூப்பாடு போடுதா. என்னால தாங்க முடியலங்க. அடேங்க அப்பா பாப்பா, அப்படியே கண் கலங்கி அழுது புரண்டு நடிச்சா என் தம்பி என்ன நம்பிடுவானா? இந்த வெட்டி பையன் குடும்பத்தில இருந்து இவளை உள்ள கொண்டு வர பார்த்த, நீ நினைச்சது நடக்கல. இப்ப சத்தவளை சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துறியா? நல்ல கதடி உண்டு. பெரியாத்தா, என் அத்தை ஒன்னும் பாண்டியம்மா கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு. என் அத்தைக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் அத்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இரு. இவளா பொய் சொல்ல மாட்டா, ஆனா பொய் சொல்ல சொல்லி நீ இவளை தூண்டி விட்டுருந்தா அதானே எப்படி எப்படியோ டிசைனா கதை கட்டி உன் வீட்டுக்குள்ள அவளை இங்க அனுப்புறதுக்கு பாக்குறான். பாத்தியா சவுந்தரம்? பெரியத்த வேணாம், தயவு செஞ்சு எங்க அண்ணனையும் அத்தையும் பத்தி தப்பா பேசாதீங்க. இங்க யாரும் போய் சொல்லல, நடந்தது எல்லாமே நெசம். இல்லே பெருமையிலே ஏழை ஏழை சொத்துக்கு இம்புட்டு அலையுதீங்க. சொத்தா? உன் சொத்து எவனுக்கு ஏன் வேணும்? சொத்தான் சொத்து. பிறகு என்னத்துக்கு ஏன் மகனையே இப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கணும்?